இந்த டிராகன்ஸ்ன்ற ஒன்று உண்மையிலேயே நிஜ வாழ்க்கையில் இருந்த ஒன்று தானா இல்லைன்னா வெறும் கற்பனை கதையா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். டிராகன்ஸ் இது பல கலாச்சார புராணங்களில் குறிப்பிடுற விலங்கு. பாம்பு மாதிரி நெளிகிற வகையாகவும் அல்லது பறக்கிற வகையாக இருக்கும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. டிராகனை பொறுத்த வரைக்கும் அது வாழ்கிற காலம் எல்லாமே வளர்ந்துகிட்டே தான் இருக்குமா. அது எந்த காலத்துலேயும் அதோட வளர்ச்சியை நிப்பாட்டாதான். சராசரியாக ஒரு டிராகன் 1200 ஆண்டுகளுக்கு மேலே உயிர் வாழுமா. சீனால செல்வம், அதிகாரம், அதிர்ஷ்டம், தலைமைத்துவம் இது எல்லாத்தையுமே அடையாளப்படுத்துகிற சின்னமாக தான் டிராகன்ஸ் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு வருது. இன்னைக்கு வரைக்கும் சீன நாடுகளில் படகு திருவிழா நடக்கிறப்போ டிராகன் முகம் கொண்ட படகுகள் தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. புத்தாண்டப்போ சீன நாடுகளில் டிராகன் நடனங்களை அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கண்டு ரசிப்பாங்களாம். அது போக டிராகனோட பெயர்களை சீனால பெரும்பாலான இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். 4000 வருஷத்துக்கு முன்னாடி பண்டைய பிராபிலோனிய புராண அறிஞர்கள் கண்டுபிடிச்சது டிராகன் டியாமெட். இந்த மாபெரும் கடல் டிராகன் கொலை செய்யப்பட்டு அதோட உடம்பு 2ஆ வெட்டப்பட்டு வானத்தையும் பூமியவும் உருவாக்கியதாகவும் டிராகனோட ரத்தத்துல இருந்து தான் முதல் மனுஷன் தோன்றுனா அப்படின்றதையும் சீனால இன்னும் நம்பப்பட்டு இருக்கு. ஆஸ்டெக் அண்ட் மாயன் கலாச்சாரங்கள்ல டிராகனை கடவுளா மதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டிராகனை பத்தி படிக்கிறவங்களுக்கு பேர் டிராகனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிராகன் பத்தி ரிசர்ச் பண்ண ஒரு சிலர் டிராகன் டைனோசரோட ஒரு வகை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான டிராகனா கிரிட்ரா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த டிராகனுக்கு 3 தலைகள் இருக்குமா. இன்னைக்கு வரைக்கும் டிராகனை பத்தி எவ்வளவோ கதைகள் இருந்தாலும் இதை வெறும் புராணங்கள்ல தான் சித்தரிச்சு சொல்றாங்க. ஆனா இதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. இந்த நிமிஷம் நம்ம எல்லாருக்கும் டிராகன் மட்டும் உயிரோட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயம் உலகம் முழுக்க எப்பேற்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படும்ன்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்களை பற்றி மட்டும்தான் ஆராய்ஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டுட்டு வந்திருக்கோம். ஆனா நீரில் வாழ்கிற உயிரினங்களை பற்றி நம்ம யாருமே அவ்வளோக்கா ஆராய்ச்சி பண்ணதும் இல்லை, தெரிஞ்சதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. வெறும் 10% மட்டும்தான் நீரில் வாழக்கூடிய உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிலத்தில் வாழ்கிற உயிரினங்களை விட நீரில் வாழ்கின்ற உயிரினங்கள் அவ்வளோ பெருசுங்க.